வணக்கம் மக்களே! இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட் கலிஸ்டஸ் கேட்டகோம் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல தான் பல புனிதர்கள அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, நிறைய ஆதி கிறிஸ்தவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சிலை யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனித சிசிலியா அவர்களுடைய சிலையா இருக்குது. இந்த சிலை வந்து கர்தினால் பவுலோ அவர்களால இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உடல் அ அவர் எப்போ போயிட்டு அந்த கல்லறைய தோண்டி அ ச எத தேடி பார்த்தாங்களோ, அப்ப இந்த உடல் வந்து இவருடைய உடல் வந்து அழியாம இருக்குது. அதனால இந்த இதில இங்கே இவங்களோட உடல வைக்கணும் அப்படின்ட்டு இங்கே வச்சிருக்கிறாங்க. இந்த சுவர்கள்ல இவர்களுடைய படமெல்லாம் பொறிக்கப்பட்டிருக்குது. இந்த கேட்டகோம்ப பொறுத்த அளவுல எல்லாமே வந்து குழிகளால தோண்டி தோண்டி அ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஸ்லாப் வச்சு ஒவ்வொரு இறந்த உடலையும் அடக்கம் செய்வதற்காக பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ மேலேருந்து கயிறு போட்டு எடுத்து எடுத்து கீழேருந்து மண்ணை தோண்டி தோண்டி மேலே வச்சதுனால தான் இங்கே மேலே வந்து ஒரு மலை போல் இந்த இடம் காட்சியளிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இப்போ உள்ளே போகலாம். இப்போ நம்ம இங்கே யாரையும் அடக்கம் செய்கிறதில்ல. இங்கே வந்து 330கள்லேயே வந்து இங்கே அடக்கம் செய்கிறத நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த கேட்டகோமை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கேட்டகோம் வந்து ஒரு 4 அடுக்குகளை கொண்டதாக இருக்குது. இப்போது வழக்கமாக 2 அடுக்குக்கு மேலே கீழே அனுப்புறதில்ல. ஏன்னா நிறைய இடங்களில் சேதம் அடைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் வத்திக்கன்லேருந்து பாதுகாப்பு நலன் கருதி நிறைய இடங்களுக்கு அனுப்புறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த கட்டமைப்பு வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கட்டமைப்பாக தான் இருக்குது. வாங்க எல்லோரும் இப்போ இந்த இடத்துக்கு போகலாம். வாங்க இப்போ இதில் எத்தனை வகைகளான கல்லறைகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த காலத்துலலாம் கிறிஸ்தவர்கள் இறந்தப்போ பெரிய வழிபாடுகள்லாம் நடத்தலை. மாறாக வந்தாங்க, வந்து ஒரு துணியை நல்லா சுற்றி ஒவ்வொரு இடத்துலையும் உள்ளே அப்படியே செவுத்துக்குள்ளே புதைச்சி ஒரு ஸ்லாப் மட்டும் வச்சுட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்க்கலாம் எல்லா சுவர்கள்லேயும் ஒரு ஸ்லாப் இருக்கும். ஸோ ஸ்லாப் வச்சு அப்படியே மூடிடுறாங்க. இதுக்கு மேலே வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. இதில் அந்த ஸ்லாப்பில் வந்து நிறைய கிரீக்குனாலையும் இல்லை லத்தீன் மொழிகள்னாலையும் சில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய பெயராக இருக்கலாம், இல்லை எந்த ஆண்டு இறந்துருக்கிறாங்க, இந்த மாதிரியான சின்ன சின்ன குறிப்புகள் இடம்பெற்றிருக்குது. மேலும் நிறைய சிம்பிள்ஸ் பயன்படுத்தியிருக்கிறாங்க. மீன் வடிவம் நங்கூரம் வடிவம் போட்டிருக்கிறாங்க. ஸோ மீன் வந்து கிறிஸ்து அவர் பண்ண பல அற்புதங்களோட அவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத குறிக்குது. மேலும் இந்த ஆங்கர் இந்த நங்கூரத்தை பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் கிறிஸ்தவத்தில் நம்பிக்கையில் ஊன்றி வளர்ந்தவர்கள் அப்படின்றத குறிக்கிறதுக்கான ஒரு சிம்பிளாக இங்கே நங்கூரத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதில் குடும்பமாக இறந்தவங்களை அப்படி எல்லாத்தையும் அப்படியே குடும்பமாக ஒரே இடத்துல வச்சு புதைச்சிருக்கிறாங்க. மேலும் இந்த ஆர்க் வடிவத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆர்க் வடிவத்தில் இருக்கிறது எல்லாமே மார்டர்ஸ் அப்படின்னு கருதப்படுது. ஏன்னா மொத்தமாக அந்த ஒரு வித்தியாசப்படுத்தி காட்டணும், அவங்கெல்லாம் புனித நிலையில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால புனிதர்களுடைய மறை சாட்சிகள், இரத்த சாட்சிகளுடைய உடல்கள் எல்லாத்தையும் அந்த ஆர்க் வடிவத்தில் இங்கே நிறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 இரத்த சாட்சிகள் வந்து இங்கே புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து இங்கேயே புதைக்கிறது, இன்னொன்று சில நேரங்களில் வேறு இடங்களில் புதைச்சி அவர்களுடைய எலும்புகள் அவர்களுடைய உடம்பில் மிஞ்சின பகுதிகள் எல்லாத்தையும் பிற்காலத்தில் எடுத்துகிட்டு வந்து இங்கே புதைக்கிறதுக்கும் இங்கே பயன்படுத்தி இருக்கிறாங்க. இங்கே நம்மளுடைய வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, பொதுமக்கள் இருக்கும்போது, அதாவது பொதுமக்களுக்கு கேமரா இங்கே உள்ள பயன்படுத்துறதுக்கு அனுமதி இல்லை. நம்ம சலேஷன்ஸ் அப்படின்றதுனால அனுமதி கொடுத்துருந்தாங்க. இருந்தாலும் பொதுமக்கள் பார்க்கும்பொழுது நீங்கள் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்ன காரணத்தினால நிறைய பொதுமக்கள் உள்ளே இருந்தாங்க. அதனால தான் நம்ம அப்பப்போ நம்மளுடைய கேமராவை மறைச்சி உள்ளே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. இங்கே நம்ம உள்ளே போகும்பொழுதே நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். ஏன்னா இத்தனை பேர் நமக்காக கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக இருந்திருக்காங்க. ஒருவேளை இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மலாம் இன்றைக்கி கிறிஸ்தவர்களாக இருந்திருப்போமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த இடத்த பற்றி ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த இடத்துல
புதைக்கக்கூடிய ஒவ்வொரு இதுவும் வந்து எப்படி மக்குது அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு உடலும் வந்து மக்கும் பொழுது அதுக்கு தேவையான ஒரு உயிரினம் இருக்கணும். புழுவோ ஏதோ ஒன்று இருக்கணும். பட் இங்கே எதுவுமே இல்லை, வெறும் பாறை அப்படின்றதுனால இங்கே பயன்படுத்தியிருக்கக்கூடிய பாறையே வந்து இந்த இந்த பாறையும் இந்த மண்ணும் வந்து இந்த உடலை முழுமையாக அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சுவர்களில் இந்த வண்ண ஓவியங்கள்லாம் பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு நம்பிக்கையாளர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னும், ஒவ்வொரு குகையில் சின்ன சின்ன குகைகளை வச்சு அங்கே பலிபீடங்கள், அங்கே கிறிஸ்தவர்கள் திருப்பலி நிறைவேற்றி அவங்களுடைய நம்பிக்கையை புதுப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த கலிஸ்டஸ் கேட்டகோம் வந்து சலேஷியர்களால் பாதுகாக்கப்பட்டு வருது. இது ஒரு மிகப்பெரிய கேட்டகோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரோமில். மற்ற நிறைய சின்ன சின்ன கேட்டகோம்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய கேட்டகோம் சலேஷியர்களால் பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி மக்களே, வணக்கம்.